ஏஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிக்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. நம்ம வந்து யூனிட் 8 பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், மரபு, பண்பாடு இது தொடர்புட்டு இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம். அதுல அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருவிழாக்கள் அப்படின்ற தலைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சமுதாய வரலாறுக்கு கீழ திருவிழாக்கள் அப்படின்ற தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம். அதோட பகுதி 1 வந்து பார்த்திருந்தோம் இல்லையா? அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பகுதி 2 பார்க்க போறோம். பகுதி 1ல வந்து பார்த்தீங்கன்னா, திணை நிலங்கள அதாவது நிலங்கள வைத்து வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான நமக்கு திருவிழாக்கள் வந்து தமிழகத்துல முற்காலத்துல கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பகுதி 2 திருவிழாக்கள்ல பகுதி 2 பார்க்க போறோம். இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதே மாதிரியான விழாக்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விழாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையை சார்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் செய்யக்கூடிய தொழிலை சார்ந்து, இயற்கையை சார்ந்து ஒரு குறிப்பிட்ட சமயம் மட்டும் அல்லாம சரிங்களா? பொதுவாக எல்லாரும் செய்யக்கூடிய வகையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து கொண்டாடக்கூடிய வகையில திருவிழாக்கள் இருக்கக்கூடியத இங்க மேற்கோள் காட்டியிருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? பொங்கல் திருவிழா முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல நம்ம குறிப்பிட்ட பொறுத்து பொங்கல் திருவிழால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணொண்ணா நம்ம வந்து போகி, மாட்டுப் பொங்கல், பொங்கல் எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போதைக்கு பொதுவா குடுத்திருப்பாங்க. பொங்கல் திருவிழா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உலகுல வாழக்கூடிய எல்லா தமிழர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக பார்க்கப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பயிர்கள் செழிக்கவும், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, விளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா, பெருகுவதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அறுவடை காலத்திற்கு முன்னதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடத்தக்கூடிய ஒரு திருவிழா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? உழவர் பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கதிரவனுக்கு நன்றி சொல்லி யாருக்கு? சூரியனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நன்றி செலுத்துற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொங்கல் திருவிழா வந்து கொண்டாடுவாங்க. சரிங்களா? இந்த பண்டிகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போகி, பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாட்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அதுல முதல்ல நம்ம பார்க்கிறது போகி பண்டிகை. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு தான். ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய டெர்ம்ஸ் தான். ஆனா, இதையும் அந்த ஸ்பாட்ல அந்த கொஸ்டின் நம்ம அட்டெண்ட் பண்ணும்பொழுது, அந்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒரு பதட்டம் வரும். போகி என்னைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னோனே, நம்ம டக்குனு வந்து தை 1ஆம் நாள் அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது இல்லையா? மார்கழி மாதத்துடைய கடைசி நாளன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப இது போன்ற வரக்கூடிய தேதிகள், இல்ல வேற ஏதாவது வந்து குறிப்புகள் இருக்கு அப்படின்னா, இல்ல இத பத்தின வேற ஏதாவது குறிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. தொல்காப்பியத்துல அந்த மாரி இடங்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அதையும் நான் இங்க மேற்கோள் காட்டியிருப்பேன் அடுத்தடுத்த இடங்கள்ல. அப்ப அதுக்கு முக்கியத்துவம் குடுத்து பாருங்க. இப்ப எல்லாருக்குமே போகி, மாட்டுப் பொங்கல், பொங்கல் தெரியும். ஆனா அதிலிருந்து அந்த மேற்கோள் காட்டப்பட்ட உலவரத்த வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்கழி மாசத்துடைய கடைசி நாளன்று நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பயனற்ற பழைய பொருட்கள் நம்ம வீட்ல வந்து பயன்பாட்டுல இல்லாத பழைய பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனதுல அதாவது ஒரு மனுஷனுடைய மனசுல எப்படி தேவையில்லாத குப்பைகள் இருக்கோ, அத எரிக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பொருட்கள எரித்து அதன் மூலியமா வந்து இந்த மெசேஜ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? தேவையற்ற எண்ணங்கள வந்து போக்குவதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போகி பண்டிகை. இப்ப எப்படி அந்த பழைய பொருட்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த மார்கழி மாதத்துடைய கடைசி நாள்ல எடுத்து எரிக்கிறோமோ, அதுபோல மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட அழுக்காறுகள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அன்னையோட அந்த எண்ணங்கள மறந்துறணும். அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போகி பண்டிகை. சரிங்களா? பழையன கழிதலும், புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போகி பண்டிகையில குறிப்பிட்டிருப்பாங்க. போகி முடிந்த அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உழவர் பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆடி மாசத்துல விதைக்கக்கூடிய பயிர்கள வந்து தை மாசத்துடைய ஆ ஒரு இறுதி காலகட்டங்கள்ல அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அறுவடை செய்வாங்க இல்லையா? இருந்தாலும் ஒரு பால் முத்துற ஸ்டேஜ் இல்ல அல்லது அறுவடைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொங்கல் திருவிழா வந்து கொண்டாடப்படும். தை மாதத்துடைய முதல் நாளன்று பொங்கல் திருவிழா வந்து கொண்டாடப்படும். முதல் விளைச்சல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல அறுவடை செய்யக்கூடியதுல முதல் விளைச்சல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கதிரவனுக்கே அதாவது சூரியனுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காணிக்கையாகவும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அதேபோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கல் அன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே பொங்கல் தினத்தன்று பயன்படுத்தக்கூடிய வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், இல்ல அவர்கள் உடுத்தக்கூடிய உடையா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா தான் இருக்கும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பழசாவே இருக்காது. ஏன்னா பழையன கழிதல். போகி அன்னைக்கு எல்லாத்தையும் வந்து தேவையில்லாதத விட்டாச்சு. பொங்கல் அன்னைக்கு எல்லாத்தையும் புதுசா நம்ம வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதியதாகவே வந்து ஆரம்பிப்பாங்க. அது பொங்கலுடைய சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. சரிங்களா? அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டுப் பொங்கல். பொங்கலே வந்து பார்த்தீங்கன்னா, உழவுக்காகவும், உழவருக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு அம்சத்தோட கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவா பார்க்கப்படுது. அப்பேற்பட்ட நாள் அன்னைக்கு, இந்த மாட்டுப் பொங்கல் அப்ப இந்த உழவனுக்கு வந்து தோளோடு தோள் இருக்கக்கூடிய இந்த விலங்கா இருக்கக்கூடிய பசுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நன்றி தெரிவிக்கிற வகையுமா சரிங்களா? மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாட்டுப் பொங்கல் வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மாலையில மஞ்சு விரட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சு விரட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடும். சரிங்களா? அந்த பொழுதுல வந்து பார்த்தீங்க
அப்படின்னா இளைஞர்கள் வந்து காளைகளை வந்து அடக்கி தனது வீரத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. இது வந்து விளையாட்டுகளை நம்ம வந்து தனியா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டுகள் நடத்தும் போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமா பார்க்கலாம். இப்போதைக்கு மாட்டு பொங்கல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பசுக்களுக்கு வந்து மாடுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மஞ்சு விரட்டு நடக்குது. அதுல இளைஞர்கள் பங்கேற்றுக் கொள்றாங்க. கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுவையும் மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்ற சங்க இலக்கியத்து பாடல்கள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுடைய தொன்மை நம்ம புரிய வருது. இதெல்லாம் இலக்கியங்களை கொடுக்கக்கூடிய பாடல் வரிகள். இந்த இடங்கள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சு விரட்டை பத்தின குறிப்புகள் இருக்கு. அப்படின்னா சங்க காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சு விரட்டுகள் நடந்துகிட்டு இருந்ததுக்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? பழங்காலத்துல இருந்தே கால்நடைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு செல்வமாக வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஆணிரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்வமாகவே வந்து பாத்தீங்கன்னா மதிக்கப்பட்டது இல்லையா? 1000 பசுவுடைய கோநாயகர் என்ற பட்டம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த பசுக்களை வைக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவ்வளவு பெரிய பட்டங்கள் எல்லாம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஏரின் பின்னால் தான் உலகமே சுழல்கின்றது அப்படின்னு வள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா பசுக்களை வந்து பாத்தீங்கன்னா பறைசாற்ற வகையில குறிப்பிட்டிருப்பாரு. இதெல்லாம் வந்து பசுக்களை சிறப்பிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய இலக்கியங்களா பார்க்கப்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம பார்க்க போறது பொங்கல்ல காணும் பொங்கல். காணும் பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா பகைமையை மறந்து உறவுகளை புதுப்பிக்கும் நாளாக பார்க்கப்படுது. நமக்கு என்னதான் வந்து நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரு சண்டை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா நட்பு ரீதியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாரோடையும் உறவு கொள்வதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காணும் பொங்கல். சரிங்களா? அந்த தினத்தன்று அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மக்கள் வந்து அவங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க, உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் இவங்க எல்லார் வீடுகளுக்கும் சென்று வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வணங்கி தன்னுடைய சுக துக்கங்களை வெளிப்படுத்தி சந்தோஷங்களை வந்து வெளிப்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்டு இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டி மண்டபங்கள்னு சொல்லக்கூடிய பட்டிமன்றங்கள் வந்து நடத்துவாங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ப்பாங்க. சரிங்களா? பட்டி மண்டபங்கள் நடத்துறதோடு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்தப்படும் இந்த காணும் பொங்கல் அன்று. நன்மை காரணமாக அதாவது எல்லாருமே சந்தோஷமா இருக்குன்றதுனால இது போன்ற விளையாட்டுகள் நடத்தப்படுது. சரிங்களா? அடுத்தது சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமயம் மட்டும் சார்ந்து அல்லாம கிட்டத்தட்ட சொல்ல போனால் சைவமும் சரி வைணவமும் சரி இந்த 2 சமயத்தினரும் சேர்ந்து பொதுவாக நடத்தக்கூடிய மதுரை மாநகர்ல பொதுவாக நடத்தக்கூடிய ஒரு திருவிழா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா சைவ சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விழா மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருமணம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும். அதே காலகட்டத்துல வைணவ சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கள்ளழகர் இருக்காரு இல்லையா? மதுரை கள்ளழகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றுல இறங்கக்கூடிய அந்த நாள் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரெண்டுமே ஒண்ணு வந்து சைவம், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வைணவம். சரிங்களா? இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாட்கள்ல நடக்கக்கூடியது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமலை நாயக்கர் காலத்துல வந்து இந்த இந்த இரு சமயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விழாக்களாக கொண்டு இருக்க வேண்டும், ஒன்றுபட்டு இருக்க வேண்டும்ன்றதுனால இந்த விழாக்களை வந்து அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? இது சித்திரை மாதம் வளர்பிறை 5ஆம் நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விழா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆண்டுகளும் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 நாட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விழா நடக்கும். இதுல சைவ மதத்தை சார்ந்தவர்களும் சரி வைணவ சமயத்தை சார்ந்தவர்களும் சரி 2 பேருமே வந்து ஒற்றுமையாக இந்த விழாவை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல யார் காலத்துல துவங்கப்பட்டது, எந்த நாளன்னைக்கு நடத்தப்படுகிறது, ஒண்ணு சைவத்துல வந்து என்ன வைணவத்துல என்ன அப்படின்ற 4 விஷயத்த மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். அடுத்தது ஆடிப்பெருக்கு. ஆடி மாசத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து பெய்யும். சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆறுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் வறண்ட நிலை இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புதுமழை காரணமாகவோ இந்த வெப்பத்தின் காரணமாகவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல மழை பொழிவுகள் வந்து அதிகமாகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா புதுப்புணல் வந்து பொங்கி வரும். சரிங்களா? ஆறுகள்ல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் பெருக்கற்று வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுவோம். சரிங்களா? காவேரியில பாயக்கூடிய பகுதிகளில் சரிங்களா? காவேரி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா காவேரி ஆற்றை வந்து பாத்தீங்கன்னா அன்னையாகவும் தெய்வமாகவும் நினைத்து வாழ்கின்றனர். சரிங்களா? கிட்டத்தட்ட காவேரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த ஆற்றங்கரையை வந்து ஒரு அன்னையா, ஏன்னா அதனால நிறைய விவசாய குடும்பங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து அதை வந்து ஒரு அன்னையாவே பார்த்துக்கிட்டு இருப்போம். அதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வற்றாத நதிகளை தங்கள் கடவுளாக போற்றி பகிர்ந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வழிபட்டு உழவு வேலையை வந்து தொடங்குகின்றன. இப்போ ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர்வரத்து வரும்பொழுது அந்த நன்னாளை வந்து பாத்தீங்க அப்படின்னா வணங்கி கும்பிட்டு ஆதரிப்பாங்க. சரிங்களா? அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற ஒரு பழமொழி கூட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இந்த பகுதியில ஆடி மாதம் 18ஆம் நாளன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுகிறது. ஏன்னா ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நீர்வரத்து அதிகமாகுது. சரிங்களா? அந்த புது புனல் பொங்கி வருது அப்படின்றதுனாலயே அத வந்து அன்னையா பார்க்க காவேரி ஆற்றங்கரையை அன்னையா பார்க்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்ற விழாவை எந்த ஒரு சமய பாகுபாடும் இல்லாம எல்லாரும் எடுப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆடி 18ஆம் நாளை வந்து இவங்க ஆடிப்பெருக்காக அனுசரிக்கிறாங்க. சரிங்களா? சோ இதுவுமே நோட் பண்ணி வச்சுங்க. எந்த நாள் அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆடிப்பெருக்கு ஆடி மாதம் 18ஆம் நாள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பழமொழி சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. ஆடிப்பெருக்கு எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுங்க. காவேரி ஆறுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவிழாக்கள் அப்படின்ற இந்த தலைப்பு ஒரு முடிவுக்கு வருதுங்க. சரிங்களா? நம்ம திருவிழாக்கள் அந்த முதல் பாகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய திருவிழாக்களும் பார்த்திருந்தோம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பழந்தமிழர்கள் வந்து பின்பற்றக்கூடிய மரபுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சிருந்தோம் இல்லையா? அது தொடர்ந்து இந்த பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய திருவிழாக்களும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருந்தோம். இதை பார்த்தாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு முடிவுக்கு வந்துருங்க. நன்றி தோழர்களே.